வேளையிலே தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்து வாழ்ந்த உத்தம தலைவன், சத்திய தலைவன், அந்த பசும்பொன் பூமியிலே குடிகொண்டிருக்கின்ற தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருநாமத்தை நாங்கி நிற்கின்ற இந்த சென்னல்குடி பசும்பொன் நகரிலே நடைபெறுகின்ற இந்த அருமையான பொதுக்கூட்டத்திற்கு தலைமையுரையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்ற தென்னகத்தின் மன்னன், தேவரினத்தின் வேந்தன், பொன்னங்குறிச்சி தந்த பொற்கை பாண்டியன், பரணி நதிக்கரையில் பிறந்து தரணி எங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களின், முக்குளத்து மக்களின் பாதுகாவலனாக விளங்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் அவர்களை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்று, எளிய தொண்டனான என்னை விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நியமனம் செய்தமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திருமண மண்டபத்திலே இன்றைய அரசியல் கட்சிகள் அனைத்துமே திருமண மண்டபத்தில் கூட்டம் கூட்டுவதற்கு 200 ரூபாய் பிரியாணி கோட்டெல்லாம் கொடுத்தா தான் கூடுவாங்க. ஆனால் இங்கே கூடியிருக்கின்ற நாச்சியார்களை பார்க்கும் பொழுது படை திரட்டி பகை விரட்டி முறம் கொண்டு புலி விரட்டிய என் அருமைக்குரிய அப்பத்தா வேலு நாச்சியாரின் பரம்பரையா இங்கே கூடியிருக்கின்ற என் தாய் குலங்களே, மார்காட்டி போர் புரிந்து மார்புக்கு நேராக வேர்க்கம்பு வந்தாலும் மரணத்திற்கு அஞ்சாமல் மண்ணை காத்த மரக்குளத்தில் தோன்றி வந்த இளைஞர்களா இங்கே கூடியிருக்கின்ற எனதருமை இளைஞரணி சிங்கங்களே, இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு அருமையான கூட்டத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும், மாநில மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் இசக்கிராஜா தேவர் ஒற்றை பெயர்தான். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை முக்குளத்து மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் கேட்கும் முதலாக ஒலிக்கின்ற ஒரே குரல் அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவருடைய குரல் தான். அனைத்திலும் சதி, வரலாற்றை மறைப்பதில் சதி, நம்முடைய வருங்காலத்தை அழிப்பதில் சதி, அரசியலில் சதி, நமது பெண் குழந்தைகளை நாடக காதல் என்ற பெயரில் அழிப்பதில் சதி, அத்தனை சதியையும் திராணியோடு எதிர்க்கின்ற ஒரு மரவன் அண்ணன் இசக்கிராஜா தேவர். அதற்காக அவர் நமக்கு இன்று தேவை. என் அன்பு சொந்தங்களே, இன்றைய அரசியல், அடுத்த அரசியலிலே இந்த முக்குளத்து சமுதாயத்தை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட கட்சிகள் கட்டம் கட்டி தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதை அகற்ற வேண்டும். அதாவது இன்னைக்கு வலைதளங்களில் பூரா பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பெயரை உச்சரிக்காமலே ஒரு சிலர் தவறாக, அதாவது ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க, ஐயா வாழும் காலத்திலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தது. தேவரினம் அந்த இடத்திலே இருந்தது. அடுத்ததாக மூக்கியா தேவர் அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு இந்த சமுதாயம் சீரழிந்து போனது, ஒற்றுமை இல்லாமல் போனது. 1997 அண்ணன் சண்முகையா பாண்டியன் என்ற மாபெரும் மனிதன் வந்த பிறகுதான் இந்த சமுதாயம் ஒரு ஒற்றுமைக்கு வந்தது. அதையும் கெடுத்து சீரழித்து விட்ட பிறகு இந்த சமுதாயத்தை யார் தூக்கி நிறுத்துவார் என்ற பொழுது எங்கு பார்த்தாலும் இசக்கிராஜா 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 என்ற ஒற்றை சொல்லை கண்டு இன்று தமிழகம் அலறிக் கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இத்தனை பேரும் கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒன்று எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல. போன எலெக்ஷனில் நினைச்சிருந்தாருன்னா 10.5% இடஒதுக்கீடை எதிர்த்து ஒவ்வொரு ஊராக கிராமமாக சென்று சத்தியம் வாங்கினார். எதுக்கு? இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு வாங்கல, எடப்பாடிக்கு ஓட்டு போடாதேன்னு வாங்கினாரு. என் சமுதாய மக்களுக்கு துரோகம் பண்ணிய காரணத்தினால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, மற்றவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வாங்கினாரு. திமுகவுக்கு ஓட்டு போடு, அமமுகவுக்கு ஓட்டு போடு, யாருக்கு வேணாலும் போடு, ஆனால் எடப்பாடிக்கு போடாதே, என் சமுதாயத்துக்கு துரோகம் செய்தான்னு. அன்னைக்கு நினைச்சிருந்தா ஒரு 20 சூட்கேஸ் அவர் வீட்டுக்குள்ள வந்திருக்கும். இன்னைக்கு இதை திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக ஒரு 10 சமுதாய தலைவர்கள், அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு 10 சமுதாய தலைவர்கள் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் செய்தது என்ன? சமுதாயத்திற்காக செய்தது என்ன? மனுஷன் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, காது குத்துக்குனா கூட்டா போறாரு, ஒரு அங்கிருந்து மதுரைக்கு போனோம்னா எவ்வளவு செலவாகும் தெரியும், அத்தனையும் சமாளித்து அவர் போய் கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் சமுதாய தலைவர்களே, நீங்கள் படுத்துக்கொண்டு வானத்திலே துப்பினால் அது உங்கள் மீது தான் விழுகும். அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இத்தனையும் பேசுகின்ற நீங்கள் சமீபத்தில் நாங்குநேரியிலே 10 படிக்கின்ற என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவன் பயங்கரமாக வெட்டப்பட்டு செத்த பொழுது மாற்று சமுதாய தலைவரின் நினைவஞ்சிலே கலந்து கொண்டீர்களே, அந்த சிறுவனின் வீட்டுக்கு ஏன் செல்லவில்லை? அனாதை புணமாக எடுத்திருப்பார்கள். அங்கு இசக்கிராஜா என்ற ஒற்றை மனிதன் அந்த இடத்திலே உட்காரவில்லை என்றால் சபாநாயகர் வந்திருப்பாரா? அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நீங்கள் சொன்னால்தான் போஸ்ட்மார்ட்டம் செய்வார்கள், தயவு செய்து சொல்லுங்கள், அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் என்ற பிறகு அந்த பையனுடைய வீட்டிற்கு அனைத்தும் கிடைத்திருக்கிறது. எங்கே சென்றீர்கள்? எத்தனை போராட்டங்கள்? பாண்டியன், நான் தான் பாண்டியன், போலி பாண்டியர் ஒரு ஜெராக்ஸ் குரூப் வேற, அதை எதிர்த்து போராட்டம். இதே
ஒரு கவின் என்ற கொலை வழக்கு தெரியும் உங்க எல்லாத்துக்கும். ஒரு பிள்ளை காதல், அந்த காதல் கொலை வழக்குக்காக அவருடைய குடும்பத்தையே கைது பண்ணி நம் சமுதாயம் என்ற ஒரு காரணத்திற்காக அரசு பணியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று துடிதுடித்தார்கள். அதையும் எதிர்த்து குரல் கொடுத்தது அண்ணன். சங்கரங்கோவில் தவசிலை நடக்கின்ற ஒரு அநியாயம் என்னவென்றால், பாண்டிய மன்னர்களாக நாங்கள் தான் என்பதை மறக்க வேண்டும் என்பதற்காக நான் தான் பாண்டியன் சொல்லி சங்கரங்கோவில் தவச முடக்க பார்க்கிறான். அதையும் எதிர்த்து குரல் கொடுப்பவர் அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்கள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேத்து எவ்வளவு வேண்டாம், நேத்து அட பாவிகளா, ராஜராஜ சோழன் எப்பேற்பட்ட மன்னன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டி தரணி எங்கும் புலிக்கொடியை பறக்க விட்ட ஒரு மாபெரும் மன்னன். அந்த மன்னனை பற்றி கொஞ்சம் கூட நாக்குல ஒரு இது இல்லாம ஸ்டாலின் கொடுக்கிற தைரியத்திலே திருமாவளவன் அவர்கள் பேசுகிறீர்களே. ராஜராஜ சோழனின் கால் தூசிக்கு ஈடாக தமிழ்நாட்டில் எவனும் இல்லை. அவன் பாண்டிய மன்னனின் வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். கேட்டால் எவனை பற்றி பேசினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். பாசம்பொன் முத்துராமலிங்க தேவரின் அடையாளமாக, மூக்கியா தேவரின் அடையாளமாக அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்கள் தென்னகத்தில் இருக்கும் வரை இனி இந்த தேவரினத்திற்கு எங்கும் பாதிப்பு வராது 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 என்று கூறி வாய்ப்பளித்த, நான் விட்டா நிறைய பேசிக்கிட்டு இருப்பேன், அண்ணன் பேசணும். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.